நான் இப்போ தாங்க டெய்லரிங் கற்றுருக்கேன். இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறது, இதில் தாங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக நீங்கள் கவலையே வேண்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அதை பற்றி தான் தெளிவுபடுத்திக்க போகிறோம். சர்வேஷ் பக்கம் மடிக்கலாமா இல்லை பிசுறு பக்கம் மடிக்கலாமா அப்படிங்கிற குழப்பம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா இது போல் சர்விங் சம்மந்தமான டிப்ஸுக்கும் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்மளுடைய டிஜே அவுட்ஃபிட் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 3 விதமான மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஒன்று 2x2 இருந்து எடுத்திருக்கேன். அடுத்து பிளைன் சாரியில் எந்த பார்டரும் இல்லாத சாரியிலேருந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு பக்கம் மெல்லிசாவும் ஒரு பக்கம் அகலமாகவும் இருக்கிற பார்டர் உள்ள சாரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 2x2 உள்ள மெட்டீரியலை எடுத்துக்குவோம். இதில் மெட்டீரியல் லென்த்தாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் சர்வேஜரும் ஒரு பக்கம் கட் பண்ணி கொடுக்குற அந்த பிசுரும் இருக்கும். இதில் நம்ம எப்படி மடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்வேஜ் நான் காட்டுறேன். அந்த சர்வேஜ் பகுதியிலிருந்து தான் நம்மளுக்கு லென்த்தை அளப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ மீட்டர் கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு அளப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வேண்டிய ஃபேப்ரிக்கோட மீட்டர் பார்த்திங்கன்னா சர்வேஜ் பகுதியிலிருந்து தான் நீளம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய அளவு இருக்கும். இதே பிசுறு பக்கம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லை 20 சென்டிமீட்டர் கூட குறைவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்வேஜ் பகுதியை நான் வீடியோவில் காட்டுறபடி வெளிப்பக்கமாக வச்சு மடிக்கணும். அதை 4 ஃபோல்ட் பண்ணாலும் சரி இல்லை 2 ஃபோல்ட் பண்ணாலுமே சர்வேஜ் பகுதியை வெளிப்பக்கமாக வச்சு தான் நீங்கள் மடிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வேஜ் பகுதியை கீழ் வாக்கில் வச்சு மடித்து கட் பண்ணுவாங்க. அது ஏன்னா சமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது தப்பு. நம்ம பிசுறு பக்கம் தான் கீழ் பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதில் அன்இவன் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல் வச்சு கூட கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதனால் சர்வேஜ் பகுதியை வெளிப்பக்கமாக வச்சு கட் பண்ணுறது தான் சரியான ப்ராசஸ். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்லீவுக்கு கட் பண்ணும்போது ஒரே பகுதியிலேயே நீங்கள் 2 ஸ்லீவுக்கும் கட் பண்ணிடலாம். சப்போஸ் அகலமான பாடிக்கு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாத் எக்ஸஸாகவே இருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நம்ம சர்வேஜ் சைடில் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இதே சாரியில் லென்த் வந்து நம்மளுக்கு கம்மியாக தானே கொடுத்துருப்பாங்க. ஒரு 80 மீட்ரு அப்படின்னு தானே கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கும் போது நான் பிளைனாக இருக்கிற சாரியோட ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதில் எந்த பார்டருமே இல்லை. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இதில் சர்வேஜ் பகுதி பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கும். ஆனால் லென்த்து அந்த சர்வேஜ் பகுதியிலேருந்து அளக்கும் போது கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்னா சர்வேஜ் பகுதியை வெளிப்பக்கமாக போட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே நீங்கள் சாரீ மெட்டீரியலாக இருந்தால் பிசுறு பக்கத்துலேருந்து நீங்கள் அளக்கும் போது தான் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். சர்வேஜ் பகுதியில் லென்த்து கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த பிசுறு பகுதியை தான் வெளிப்பக்கமாக போட்டோம் சர்வேஜ் பகுதி நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இதே நம்ம பாடிக்கு கட் பண்ணுறதா இருந்தால் 2 ஃபோல்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாம். இதே ஸ்லீவ்க்கு கட் பண்ணும்போது 4 ஃபோல்ட் பண்ணுவோம். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது வித் நம்மளுக்கு கிடைக்காதே. எவ்வளோ தான் ஜாயிண்ட் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே தேவையில்லைங்க. சாரியோட ஃபேப்ரிக்கில் பிசுறு பகுதியிலேருந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வீடியோவில் காட்டுறபடி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ்க்கு கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கிளாத்தை நம்ம பாடி பார்ட்ஸுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ப்ளவுஸ் மெட்டீரியல் வெளியில் வாங்கி அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாங்கிறதையும் சாரீ ஃபேப்ரிக்கை எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. இதே பிளைன் சாரியாக இருக்க கண்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். அதே போல் பார்டர் 2 பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது போல் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இதே ஒரு பக்கம் அகலம் கம்மியான பார்டரும் மறுபக்கம் அகலம் அதிகமான பார்டரும் உள்ள சாரியோட ஃபேப்ரிக்காக இருந்தால் அதை நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்ததான் நான் எடுத்திருக்கிற சாரீ மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அகலம் கம்மியான பார்டரும் மறுபக்கம் அகலம் அதிகமான பார்டரும் உள்ள சாரீ மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ண முடியாது, ஏன்னா வித் நம்மளுக்கு பத்தாது. செகண்ட் மெத்தட் மாதிரி மேலேயும் கீழேயும் உள்ள பகுதியை ஃபோல்ட் பண்ணியும் நம்ம கட் பண்ண முடியாது, ஏன்னா
பார்டர்ஸ் வந்து நம்மளுக்கு சேமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்டர் அகலம் கம்மியாக இருக்கிற பகுதியோட 2 மடங்கு தான் பார்டர் அதிகமாக உள்ள பகுதி. ஒரு சில சாரியில் பார்டர் பகுதியில் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னையே ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க அந்த அகலமான பகுதியில். ஆனால் இந்த சாரியில் பார்த்திங்கன்னா பார்டர் அகலம் அதிகமாக உள்ள இடத்துல வந்து வேறு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாதிக்கு மேலே. அதனால் நம்ம இந்த சாரியை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்டர் பகுதியை 2யுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவ் பகுதியில் எந்த அளவுக்கு பார்டர் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோமோ அந்த அகலத்தை மட்டுமே கம்மி பண்ணிவிட்டு மேற்கொண்டு உள்ள ஸ்லீவோட லென்த்தை நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டரை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 விதமான மெட்டீரியலில் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பிகினர்ஸ் ஆன உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் சிவிங் சம்மந்தமான டிப்ஸுக்கும் ப்ளவுஸ் ட்ரெஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.